அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு பெரிய அழுத்தமான சூழ்நிலையில் நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். மனம் அப்படியே துக்கத்தில் துவண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் சொல்லப்போனால், நமது அருமை நண்பர் மதுவந்தி எப்பொழுதும் முதலாக வரக்கூடியவர் இன்று வரவில்லை என்பதை நினைக்கும் பொழுது, என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இருந்தாலும் நடந்தது நடந்துவிட்டது. நடந்ததை திருப்பி வைக்கும் சக்தி நமக்கு யாருக்குமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது, அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று முதலில் நாம் அனைவருமே ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நம்ம இன்றைக்கு இந்த இரங்கல் நிகழ்ச்சியை நாம் தொடங்கித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது நமது நண்பர் ஹரி அவர்களை இதை தொடர்ந்து எடுத்துச் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஹரி. அனைவருக்கும் மாலை வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் எமோஷனல் ஆகாம சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு யோசிக்க இன்னைக்கு வந்து 4th டே. இந்த 4 நாளைக்குள்ள நினைக்காத விஷயங்கள் கிடையாது. என்னெல்லாம் பண்ணினோம் அப்படின்னு. ஸோ அதனால இதை வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும்னு பாக்குறேன். இது ஆக்சுவலா எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா நண்பர்கள்லாம் இதுல வந்து நிறைய பேர் பங்கேற்கணும்னு நினைச்சாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு அவங்க பேசுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக நானு, சுரேஷ், ஆர்கே 3 பேரும் எப்படி பிளான் பண்ணோம்னா, ஆரம்பத்துல கல்லூரி நாட்கள்ல அவர் முதல்ல வந்து அமெரிக்கன் காலேஜ் ஹைஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பியூசி வந்து மன்னர் காலேஜ்ல பண்ணிருக்காரு. He came to American College for his BCom. அந்த நட்பு வந்து சுரேஷோட ஆரம்பிச்சது அங்கதான். ஸோ ஒருவர் இருவரானது வந்து அந்த இடத்துல. அப்புறம் இருவர் ஒருவரானாங்க, அது ஒரு விஷயம். இந்த ஒருவர் இருவரானது அந்த இடத்துல. சுரேஷ் வந்து வீரு மூலமா எனக்கு நண்பனானாரு. அப்புறம் ஏன் மூலமா ஆர்கே அவங்களுக்கு எல்லாம் நண்பரானாரு இப்படின்னு ஒரு கதை வருது இதுல. இந்த ஆர்கே மூலமா ராஜாமணி இப்படின்னு அந்த விருட்சம் மாதிரி போயிட்டே இருக்கு அந்த நட்பு. அதுக்கப்புறம் குவிகம் வந்ததுக்கு அப்புறம் ஆர்கே மூலமா குவிகத்துல கனெக்ஷன். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பேர். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு 30-40 வருஷம் நடந்த ஒரு விஷயங்கள். முதல்ல வந்து சுரேஷ்ல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். அவரை பத்தி நல்ல நினைவுகள், மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். இன்ஃபேக்ட் சுரேஷோட நண்பர்கள் கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹேண்ட் சிம்பிள் போடணும், அவங்களையும் பேசலாம். அப்படி பேசுறவங்க வந்து ஒரு நிமிஷம் பேசினா இந்த இதுக்கு வந்து சரியா இருக்கும். ஏன்னா எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க மதுவந்திக்காக. ஸோ அவர்கள் நண்பர்கள் யாரா இருந்தா அவங்க வந்து இண்டிகேட் பண்ண நான் வந்திருக்கேன்னு. இன்ஃபேக்ட் கோபிநாத் யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அவரும் இந்த இருவர் மூவரான வந்து இந்த குரூப் அவங்க வீரு, சுரேஷ் அண்ட் கோபிநாத். ஸோ கோபிநாத்தும் வந்திருக்காரு. ஸோ நான் முதல்ல சுரேஷை பேச சொல்றேன். சுரேஷ் பேசுங்க. சுரேஷ். இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட பேச்சு இல்ல, என்னால பேசவும் முடியாது அதிகம். ஆயிரத்தி 1975-76 நாங்க மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில சந்திச்சோம். ப்ரீ யூனிவர்சிட்டி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 1976-79 இளங்கலை வணிகவியல் அமெரிக்கன் கல்லூரியில பண்ணோம். அந்த காலம் தான் பொன்னான காலங்கள். ஆரம்பத்துல ஏதோ விளையாட்டு போட்டி மாதிரி ஒரு படிப்புல என்னோட பேப்பரை பிடுங்கி மார்க் பார்ப்பாரு, ஒரு மாதிரி போட்டி பொறாமைய ஆரம்பிச்சது ரொம்ப நெருக்கமான நட்பாயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லாம ஒருவருக்கு ஒருவர் அவ்வளவு இணைஞ்சு அவ்வளவு ஒரு பிரியமா அந்த மாதிரி ரொம்ப பொசசிவாவே இருப்பார் என் மேல.
வேற யார் கூடயாவது நான் பேசினா கூட கொஞ்சம் கோபம்லாம் வரும் அந்த காலத்துல அவருக்கு. ஆனா அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள். அவரை பார்த்தவங்க எல்லாம் உடனே நண்பர்கள் ஆயிடுவாங்க. ஒரு குரூப்பா நானு, வீரராகவன், அதாவது மதுவந்தி, கோபிநாத் நாராயணன், ராமச்சந்திரன், செல்வராஜ், இப்படி ஒரு குரூப்பா சுத்திக்கிட்டே இருப்போம். பேசுற விஷயங்கள் எல்லாமே மலிவான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அந்த வயசுலயே நாங்க ரொம்ப உன்னதமான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். என்னென்னவோ பண்ணணும், சாதிக்கணும்லாம் நினைச்சோம். இப்ப நினைச்சா அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. நிறைய லைப்ரரியா தேடி தேடி போவோம். மதுரையில சிம்மக்கல் லைப்ரரி, அமெரிக்கன் கல்லூரியில பெரிய லைப்ரரி. அங்கதான் நான் கோபிநாத்தையும் வீருவோட அங்கதான் கோபியை ஃப்ரெண்ட் ஆக்கணும். இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரா நண்பரானது. அதெல்லாம் சொல்லப்போனா இப்போ எங்க குடும்பத்துல இது ஒரு பேரிழப்பு எனக்கு. எங்க அண்ணன் இன்னும் 3 நாளா கதறிட்டு இருக்காரு. நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. என் உறவினர்கள்லாம் அழுகுறாங்க. அவரோட உறவினர்கள்லாம் எனக்கு உறவினர்கள். என்னோட குடும்பம் அவரோட குடும்பம். அவங்க அம்மாவுக்கு நான் ஒரு பிள்ளை. எங்க அம்மாவும் அப்படித்தான் நேற்று கேட்டாங்க. அவங்களுக்கு 96 வயசு. அந்த பிள்ளை இனிமே வரமாட்டானாடா, என்னடா இப்படி சொல்றான் உங்க அண்ணன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அமெரிக்கன் கல்லூரியில 7:45 1 மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும். பிகாம் ஷிஃப்ட் சிஸ்டம் மாதிரி. காலையில 7:45 1 மணி வரைக்கும் நடக்கும். நான் சீசன் டிக்கெட் வாங்கிட்டு திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு டெய்லி போயிட்டு வருவேன். எனக்கு 6 மணிக்கு தான் அப்புறம் மாலையில பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும். இவர் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவார். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவார். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டாயப்படுத்தி என்னை சாப்பிட வைப்பார். டெய்லி நான் கொண்டு போன சாப்பாடு போக கட்டாயமா சாப்பிட வைப்பார். இல்லைன்னா தட்டை மூடி வச்சிருவார். அவங்க அம்மா உனக்கும் சேர்த்து தாண்டா சமைச்சிருக்கேன், தயவு பண்ணி சாப்பிடுவோம், ஃப்ரெண்டு ரொம்ப ரகலை பண்ணுவான், நீ சாப்பிடு, உனக்கு சேர்த்து தான் நான் பண்றேன்ப்பா, நீ என் பிள்ளை தாண்டா அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுவாங்க. நிறைய நாள் கல்லூரி நாட்கள்ல நான் அவங்க வீட்டுல சாப்பிட்டுருக்கேன். அவங்க கூட காஃபி சாப்பிட்டு சாயந்தரமா கிளம்பி ராமச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து 2 பேரும் கொண்டு போய் நம்ம ரயில் ஏற்றி விட்டுட்டு திரும்பி வருவாங்க, வாக்கிங் வருவாங்க. இது ஒரு ரொட்டீனா ரொம்ப காலம் நடந்துட்டு இருந்தது. அதாவது ஹரிய எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது கூட இப்படித்தான். அதாவது ராமாயணத்துல ராகவன் குகனோடும் ஐவரானோம் சொல்லி ஒவ்வொருத்தரா சேர்த்துட்டு போவான். விபீஷ்ணன், சுக்ரீவன், பீஷ்ணன். இவர் 4 பேரா சேர்த்துட்டு வர்றாரு. காந்தி கிராமத்துல அவர் ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருந்தார். அதுக்காக சரி இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கே, சாப்பிட்டு போயிடுப்பா, பக்கம்தான், எனக்கு ஒரு பஸ் ஏறி வா, நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னேன். வந்தாரு. 4 பேரா வந்தார். நாகராஜன், ஹரிகரன், தக்கலை கண்ணன், ஒரு நண்பர் ரமணி, எல்லாரையும் கூட்டிட்டு வந்தார். ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டோம். அம்மா அவசர அவசரமா அம்மாவும் தங்கைகளும் வேக வேகமா காய்கறி எல்லாம் எக்ஸ்ட்ராவா நறுக்கி அவசரமா பண்ணி ஒரு காஃபி அவருக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு. ஆனா இந்த விஷயம்தான் அவர்கிட்ட எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. விகல்பம் இல்லாத வெள்ளந்தியான, எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துருக்க, எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிற, எல்லாரும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற, பிறர் நலம் எப்பவுமே, அவங்கள விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட வர்றது அப்படின்னு சத்தமா கேட்பான். அந்த மாதிரி ஒரு குணம் இனிமே இப்படிலாம் யாரும் பார்க்கவே முடியாது. ஒரு மனுஷனை இனிமே என் லைஃப்ல பார்க்கவே முடியாது. என்னோட சதையை பிச்சு எடுத்துக்கிட்டு போன மாதிரியான ஒரு நிலைமையில நொந்து போயிருக்கோம் நாங்க எல்லாருமே. இதை நினைச்சு ஏன் நான் கலங்கினா அவன் தான் ஆறுதல் சொல்லுவான். இப்போ அவனை நினைச்சு கலங்குறேன், ஒன்றும் பண்ண முடியல. அஞ்சலி கூட்டம் மௌனமான மென்மையான வார்த்தைகளை சொல்லணும். அவனே ரொம்ப மென்மையானவன், ஒரு பூ மாதிரி மென்மையானவன், பூ மாதிரி வாசம் உள்ளவன். பூ மாலை தான் சொல்லுவோம். ஆனா என்ன செய்யுது, ஒரு பாமாலை ஒன்று, சின்ன ஒரு பாக்கள் ஏதாவது கொடுக்கலாம். ஒரு இரங்கல் பா ஒன்று எழுதியிருக்கேன். அதையும் என்னால படிக்க முடியாது, கண்ணீரால படிக்க முடியாது. நண்பன் ஆர்கே எனக்காக அதை வாசிப்பார். எல்லோருக்கும் நன்றி. சரி. நானா அது அவனோட கவிதை படிக்கவா? ஆமா சொன்னார். இப்போ சஞ்சயன் எழுதின கவிதை, என் நினைவுகள் வீருவை பற்றி வருவதற்கு முன்னாடி சஞ்சயன் எழுதின கவிதையை நான் படிக்கிறேன். மீண்டும் மீண்டும் வா,
செம்பொன்னை நிகர்த்த மேனி, வெண்பட்டாய் நரைத்த கேசம், கன்னத்தில் குழி உண்டு, கவிதைகளின் ஊற்றுக்கண், கண்ணிரண்டில் அன்பொடு நேர்மையின் ஒளி உண்டு, எண்ணத்தில் என்றும் பிறர் நலமே தான் கொண்டு மண்ணிலே வாழ்ந்தாயடா மதுவந்தி, இந்த மண்ணை என் துறந்தாயடா. பஞ்சபூதத்தில் கலந்து விட்டான் நண்பன், நெஞ்சம் பதைபதைக்க செய்து விட்டான். விண்ணுக்கு உயிர் கொடுத்தான், நேசத்தை மண்ணுக்கும் சுவாசத்தை தமிழுக்கும் தானமாய் கொடுத்து விட்டான். தீயோடும் பரிவு கொண்டு பசியாற்ற உடல் கொடுத்தான், தீயோடும் பரிவு கொண்டு பசியாற்ற உடல் கொடுத்தான். மறுநாள் கங்கையில் சாம்பலாய் கரைந்துட்டான். பஞ்சபூதத்தில் கலந்து விட்டான் நண்பன், நெஞ்சம் பதபதைக்க செய்து விட்டான். மிஞ்சியதென்ன நினைவொன்றே வேறென்ன, என் மன வீணையின் நரம்புகள் வலிக்க நின் நினைவினை பாடுவேன் மது சஞ்சன் என்கிற இந்த கவிதை வந்து மதுவந்தி ராகத்துல எழுதியிருக்கேன்னு சுரேஷ் என்கிட்ட சொன்னாரு. அந்த மதுவந்திங்கிற பேரை அவர் எப்படி எடுத்துனாருங்கிறத அப்புறம் சொல்றேன், நான் பின்னால வரும்போது சொல்றேன். அந்த மதுவந்திங்கிற பேர் நான் அவர் முதல்ல பூபாலத்துல எழுத ஆரம்பிக்கும் போது ரம்யன்கிற பேர் எழுதிட்டு இருந்தார். ஆரம்பத்துல ரெண்டாவது விஷயம் வச்சிருக்கேன், முதல் விஷயம் எங்க இருக்குன்னு தெரியல, இந்த சைக்ளோசெல் இஷ்யூ. அப்போ வந்து இரம்யன் அப்படிங்கிற பேர்ல எழுதுவாரு. சுரேஷ் வந்து ஸ்நேகப்பிரியன் அப்படிங்கிற பேர்ல எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேரு மாறிச்சு, அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். சுரேஷ், ஐ திங்க் கோபிநாத் பேசலாம். கோபிநாத்லாம் காலேஜ் டேஸ்ல உள்ளவங்க. கோபிநாத் ஒரு நிமிஷம் பேசுங்கம்மா. நிறைய பேர் பேச இருக்காங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும். கோபிநாத். வணக்கம் நண்பர்களே. பேசுறதுக்கே முடியல. ஹைஸ்கூல்ல இருந்து அவனோட ஒரு நட்பு கிடைச்சது ஒரு பெரிய பேரு எனக்கு. அதை விட அவன் வந்து எப்பவுமே ஒரு மென்மையான இது அண்ட் ரொம்ப வேகம் உண்டு, அதே சமயம் விவேகமும் உண்டு, ஆணவம் கிடையாது. எல்லாரையும் நட்போடு பார்க்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு நண்பன் அவன். யாரையுமே குறை சொல்ல மாட்டான். அவர்களிடத்தில் ஏனும் எந்த பாசிட்டிவ் இது இருக்கோ அதை தான் சொல்லுவான் வழிய யாரையும் குறை சொல்லி நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அது ஒரு பொற்காலம். நாங்க இருந்த எக்மோர்ல கல்வி முடிஞ்சு அப்புறமா சிஏ எல்லாம் பண்ணிட்டு வேலை கிடைச்ச போகுது எங்க ஆத்து பக்கத்துலயே. அடுத்த வீட்டுல அவன், ஹரி, சுரேஷ் 3 பேரும் எங்க கூட இருந்த ஒரு இது எக்மோர்ல அந்த வீடுல மொட்டை மாடியில நாங்கள் எத்தனையோ இரவு கழித்த அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. எனது தாய் இவர்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கு சமையல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தாய் எல்லாருக்கும் பிள்ளைகள் தான், என்னுடைய தாய்க்கும். அவன் வந்து அந்த ஏசிஐ ஸ்கூல்ல படிச்ச போதே வந்து கன்னி பேக் ரேஸ்ல எல்லாம் கலந்து, அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்படியே கன்னி பேக் ரேஸ்ல வருவான், ஃபர்ஸ்ட் வருவான் எல்லாத்துலயும். அந்த முதன்மை. என்னுடைய பாட்டு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கவிதை இதுலலாம் ஜாஸ்தி படைப்பாளி இல்லை, ஆனா என்னுடைய குரல் அவனுக்கு பிடிக்கும். குவியத்துல கூட என்னை ஒரு பாடல் பாட சொல்லி இது பண்ணான், தமிழ் தாய் வாழ்த்து. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து பிபி ஸ்ரீனிவாசோட மௌனமே பார்வையாகும். அப்படின்னா மௌனமா அவனே போயிட்டான் டபக்குன்னு, சொல்லாமல் கொள்ளாமல். அது இங்க அவன் தூங்கிட்டு இன்னொரு வேற எங்கோ போய் டக்குன்னு முழிக்க போறான். ஆனா நம்மளெல்லாம் பரிதவிக்க விட்டு போய்விட்டான்னு அவனுடைய நினைவலைகள் தான் சுரேஷ் சொன்ன மாதிரி நமக்கு மிஞ்சி இருக்கிறது. அந்த நினைவலைகளில் அவனோடு நாம் என்றும் இருப்போம். அவனுடைய ஆன்மா எப்பொழுதும் நம்மோட கூட இருக்கும். நிறைய பேசலாம் அவனை பத்தி, ஆனா நேரம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு. ஆகவே நண்பர்களே, நாம என்றும் அவனோடு, அவன் நினைவுகளோடு அவனோடு இருப்போம். நன்றி நன்றி கோபி, நன்றி கோபி. இந்த அமெரிக்கன் காலேஜ் நண்பர்கள் வேற இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அமெரிக்கன் காலேஜ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அவன் வந்து வெக்கம் இல்லாமல் சிரிச்சுனே சொல்லுவான், ஃபுட்பால் விளையாடி கோல் போட்டது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நீங்க சொல்லி கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோபி ஆர் சுரேஷ்?
அவன் 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 சிரிச்சே சொல்லுவான். அவன் டீம்ல விளையாடும் போது ஃபுட்பால் நல்லா விளையாடும், நல்லா குறுக்கு நடுக்கு ஓடுவேன். நான் ஒரு தடவை நல்லா கோல் போட்டேன், அப்புறம் தான் தெரிஞ்சது சேம் சைடு கோல், அதுக்கு துரத்தி விட்டாங்க அண்ணா அப்படின்னு. அதை வந்து அவனுக்கே உரித்தான ஒரு பாடியில சொன்னான். கோல் போட்டு நான் பாட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லாம் திட்டுறாங்க, என்னன்னு திரும்பி பார்த்தா அப்பதான் தெரியுது எங்க டீமுக்கே நான் சேம் சைடு கோல் போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ரிலீஃபுக்காக. அமெரிக்கன் காலேஜ்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா நண்பர்கள்? சொல்லுங்க. பீட்டருக்கு கேக்குதா? I'm one of the classmates of Veera, சொல்லுங்க சொல்லுங்க. Gopi in American College. And Veera contact one of our friends Selva கொடுத்தாரு, செல்வராஜ். அவர் நல்ல முத்துடைய கிராண்ட் டாட்டர் வந்து அவருடைய டாட்டர் இன் லா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர். வீரா அண்ட் சக்திவேல் வந்து போத் ஆஃப் அவர் கிளாஸ்மேட்ஸ், ரெண்டு பேரும் டெல்லியில இருந்தாங்க. For the past 20-30 years டெல்லியில இருக்காங்க. பட் they never knew each other. He's in Delhi. அவருக்கு சக்திவேலுக்கு வீராவை தெரியாது. ஸோ அப்புறம் when we formed the group, அதுல தான் they came to know. 2022ல நானும் டெல்லி போயிருந்தேன். My daughter is there in Delhi. துவாரகால இருக்காங்க. My son was a dental surgeon. அங்கே இருக்க அவரு. ஸோ அங்கே போயிருக்கும்போது அவர் சக்தியோ வேலையும் வீராவை வர சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து we had a good meeting. They both met for the first time in Delhi, and all of the three we met. And the Mari, it was a great incident. But Veera was a very gently, very humble and very helpful guy. Very sober, always அவங்க ட்ரியோ மாதிரி இருப்பாங்க, வீரா, கோபிநாத் and Suresh. So I got no words to say. And finally இந்த குரூப்ல வந்து நான் தான் அதுக்கு அப்புறம் வீரா came to சென்னை once. மெட்ராஸ் வரும்போது some of our friends, Chennai friends met him. அப்போ I missed him. I couldn't meet him. But nobody knew that he will suddenly pass away like this. Very sorry to hear such a tragic incident. And Peter is also here. Peter, can you hear me? Peter, unmute yourself, Peter. பீட்டர் பேசலாம் பேசலாம். Peter, I don't know something. Suresh சுரேஷ் இருக்கேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ மிஸ்டர் அஷ்ரப். பீட்டர் வந்து பேசுறதுனா பேசலாம், அஷ்ரப் வந்து மீட் பண்ணிக்கலாம். ஓகே அஷ்ரப், பேசுங்க. தேங்க் யூ. So எனக்கு no words to say because I was one of the last guests to have met him. And he was so pleasing. And apart Shaktivel and myself, after almost 30-40 years we met. It was a fantastic incident. அப்படியே பார்க்கும்போது it was a grand lunch. We had a lunch in Saravana at somewhere near அந்த what do you call it, Rajiv Gandhi Chowk அந்த இடத்துல. So we all went for the milkshake. அந்த milkshake இருக்கு, அதை குடிக்க போனோம். One of Delhi's famous milkshake. And we had 2 hours, 3 hours we had spent nicely, remembering our own old days and all. Something we missed it. And he introduced me to one of his friend Venkat. And Venkat is here, I don't know. His friend Venkat from Madurai. So Madurai வந்தாரு, அவர் மதுரைக்கு வந்தாரு, மீட் பண்ணாரு, ஒரு common friend. And Venkat only informed me about his demise. Then I'd informed my group. I don't know, Venkat is here. And one of our friend Ganesh is here. Ganesh, lastly met him in Chennai. Ganesh, you are muted or you are listen? Ganesh? Yeah, Ganesh can speak. கணேஷ் Sir, பேசுங்க unmute சார். பண்ணி. சார் எல்லாம் Ganesh. கணேசன் பேசுங்க. பீட்டர் பேச முடியுதா? மைக்ல ப்ராப்ளம் இருக்கா? Can you Ganesh, hear you me? are muted. Ganesh. We can hear you. Yeah. Now we can Can hear you you. hear me? Ganesh. Yes, sir. Who is speaking? Yeah, I'm Ganesan here, கணேஷ், Yes, sir. Please. classmate of Veera in Madurai American College. I'm so saddened that we have lost a wonderful friend of mine, a wonderful human being, a person who always came across with very positive outlook, I would say. Even when I was a student, அப்பெல்லாம் எனக்கெல்லாம் 17-18 வயசு, ஒன்றும் தெரியாது.
he was a very matured guy. Even then, measured பேசுவாரு. I mean, do I have time? I mean, or am I? எல்லாரும் பேசுங்கிறதுக்காக ஜஸ்ட் கீப் இட் ஷார்ட் சார். நீங்க வந்து காலேஜ் டேஸ் பத்தி சொல்லலாம். எல்லாரும் 1 minute பேசிட்டு சரியா இருக்கும் சார். Okay, ஒரு நிமிஷம் okay, wonderful. So I'm so sorry that we have lost a fantastic friend, and no words can explain, sir. I mean, I'm very, very sad. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். சார் இவர் மிஸ்டர் பீட்டரை வந்து அன்மியூட் பண்ணி விடுங்களேன். அவருக்கு அன்மியூட் பண்ண முடியும்னு அன்மியூட்ல தான் இருக்காரு. பீட்டர் அன்மியூட்ல தான் இருக்காரு. இப்ப அப்ப நீங்க பேச முடியல சார். சம்திங் ஓகே. Peter, பேசுங்க. can I hear Peter? பேசுங்க சார். மிஸ்டர் பீட்டர் Peter, பேசுங்க go on. சார். சார் இவர் மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிடுங்க சார். Peter, பேசி please. முடிக்கட்டும், அப்புறம் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன். ஆமா Peter, இல்ல சார், அவரால முடியல. நீங்க வேற கூப்பிடுங்க. அமெரிக்கன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேற இருக்காங்களா? but I don't know. அமெரிக்கன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நோ ப்ராப்ளம் சார். we'll move on சார். I'll mute all and then அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, நீங்க அன்மியூட் பண்ணீங்க. நான் முதல்ல மியூட் பண்ணிடுறேன் எல்லாரையுமே. நான் ஒரு நாய்ஸா இருக்கு, கேட்க மாட்டேங்குது. சார் ஹரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, இப்போ வந்து யாராவது அமெரிக்கன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஜஸ்ட் ஷோ தேர் ஹேண்ட், வில் டேக் தம், வில் ஆஸ்க் தம் டு டாக். மிஸ்டர் பீட்டர்னால இப்போ பேச முடியல. ஸோ இப்போ வந்து காலேஜ் டேஸ் முடிஞ்சு ஆடிட்டிங் டேஸுக்கு வந்துட்டோம். ஆடிட்டிங் டேஸுக்கு 1980 நான் வந்து என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் இடத்துல ட்ரை பண்ணிட்டு கடைசியில் ராமசாமி அண்ட் ஸ்ரீனிவாசன் மதுரையில் ஒரு சார்ட் அக்கௌண்ட் ஃபார்ம் இங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே உட்காந்துருக்கான் வீரு, அவனும் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கான். அவரோட ராமேஸ்வரம் இருந்து ரமணின்னு ஒருத்தர் இருந்தார், கோடூர் ரமணின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய பேட்சாக இருந்து. இன்னொரு மோகன் ஒருத்தர் இருந்தாங்க, நான் 3 பேர் தான். இன்னொன்று நாகராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கே ஜாயின் பண்ணல நினைக்கிறேன், நாகராஜன். அவங்களாம் இன்னும் டச்சில் இருக்கிறவங்க. ரமணி டச்சில் இருந்தார் 3 வருஷம் வரைக்கும் முன்னால். இப்போ அவர் இல்லை, இஸ் நோ மோர். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ண உடனே நான் வந்து ஐம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஆடிட்டிங் போவோம். ஆடிட்டிங் போகிறது வந்து சொன்ன மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி காந்தி கிராமத்தில் வந்து 2 ட்ரஸ்ட் இருக்கு. ஒன்று காந்திகிராம் ட்ரஸ்ட், இன்னொன்று காந்திகிராம் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரஸ்ட்னு 2 இருந்தது. 2மே நாங்கள் பார்ப்போம். கன்கரண்ட் ஆடிட் எங்களோடது. கன்கரண்ட் ஆடிட் டெய்லி என்னென்ன இது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2வது வந்து அவங்களோட டே டு டே அக்கௌண்டிங் பார்க்கறது. அப்புறம் வந்து அவங்களோட ஷோரூம்ஸ் விசிட் பண்ணி அதை பற்றி எழுதுறது. அந்த மாதிரி ஷோரூம்ஸ் விசிட் பண்ணி போய் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கறது வந்து ஒரு பெரிய சீரியஸானது. ஏன்னா நம்ம வந்து மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த தெரியும் எல்லாருக்கும், இந்த லிலக் ரெட்டுன்னு ஒரு பென்சில் இருக்கும், அதை வச்சு டிக் அடிக்கணும். ஸோ அந்த டிக் அடிக்கிறது தான் பாதி நேரம் வேலை எங்களுக்கு. அப்போது அந்த மாதிரி டயத்தில் வந்து ஏதாவது இல்லை, இது வந்து வீரோட குணத்துக்காக சொல்ல வரேன். நான் ஒரு திண்டுக்கல் ஷோரூம் போகும்போது சம் ஸ்டாக் டிஃபரன்ஸுக்கு ஏதோ சொல்கிறான். வீர் வந்து எங்கிட்ட சொல்கிறான், டே நீ திட்டுறா, என்னால் திட்ட மாட்டேன் அப்படின்றான். நான் ஏன் பண்ணலங்கிற ஒரு விஷயத்த கேட்கறது கூட அவனுக்கு வந்து ஆஸ் அன் ஆடிட்டர் அந்த மாதிரி டைம் கூடிய ஆள். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டான பர்சனுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு வந்து மதுரையில் இருந்து திருநெல்வேலி, திண்டுக்கல், காந்திகிராமம் இப்படின்னு அந்த காலத்திலே வீட்டை விட்டு மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் சுற்றி வருவோம். கடைசி எங்களுக்கு பேஸ் வந்து காந்திகிராமம் தான். ஸோ காந்திகிராமத்தில் வந்து கோடூர் ரமணின்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அவர் வந்து டிஎன் சேஷகோபாலன் ரொம்ப க்ளோஸ். அவர் அதாவது அவங்க அப்பா தான் அவரை வந்து அந்த கர்நாடிக்ஸ் செஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லுவார். சேஷகோபாலனோட பேக்ரவுண்டு வச்சு அவங்க அப்பா வந்து ராஜகோபால் ரமணியோட அப்பா வந்து ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் பெரிய மனுஷன். அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி அரேஞ்ச் சம் இது. அவர்கிட்டேருந்து கற்றுன்னு இந்த பாடம் நிறையா இவர் பாடுவார். கிட்டத்தட்ட அந்த அவர் பண்ணுற அந்த குணஷெல்லாம் பார்த்தா நாங்கள் சொல்லுவோம், நீ இன்னும் சேஷகோபாலம் பாடுற மாதிரியே பாடுறேன். அப்படி அவர் பாடின பாட்டு தான் இது. நீ கேட்டுக்கலாம். அது நரஜன்ம பந்தாக நாளிகே இருவாக கிருஷ்ணா என பாரதே, அரிதிலும் அரிதான மனித பிறவி எடுத்து விட்டாய், பேசும் சக்தியுட நாக்கும் இருக்கிறது, அப்படி இருந்தும் ஏன் கிருஷ்ணனின் பெயரை சொல்லக்கூடாது, ஏன் பாரதே அப்படின்னு அந்த பாட்டு வந்து மதுவந்தி ராகத்துல வந்தது.
ரமணிக்கு வீருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஏன்னா சேஷகோபால் வந்து அந்த பாட்டை பாடும்போது இந்த கிருஷ்ணாங்கிறதே வெவ்வேறு ஸ்கேல்ல பாடுவார் நிறைய. ரொம்ப ரொம்ப அற்புதமான பாட்டு. ஒரு 7 நிமிஷம் ஓடும். அதை கண்டுபிடிச்சு இப்போ எடுத்தேன். அதை டக்குனு ஞாபகம் வந்து அந்த மதுவந்தி இரமியன்கிற வச்சிருந்த பேரை வந்து மாத்தி மதுவந்தின்னு எழுத ஆரம்பிச்சது அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் அந்த பேரை அவர் வச்சிருந்தார். ஸோ இது வந்து அந்த மதுவந்தி இதுக்காக சொன்னது. அந்த அந்த பூபாலத்துல கூட முதல்ல நான் ஆரம்பிச்சது கூட ஃபர்ஸ்ட் இஷ்யூல வந்து அவர் வரலன்னு நினைக்கிறேன். 2வது இஷ்யூ தான் என்கிட்ட இருக்குங்கிறதுனால அது அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது. அதுல வந்து அப்சர்வ் பண்ண என்னன்னா, பூபாலம் 2வது இஷ்யூல வந்து அவர் வந்து அவர் இருந்த வந்து ஆசிரியர் குழு இல்லை. அவர் வந்து ஆலோசகரா எழுதியிருக்கேன். நான் ஆலோசகர் வந்து ரம்யன்னு எழுதியிருக்கேன். நான் வந்து டாக்டர் பாஸ்கர்கிட்ட சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன். அவர் ஆலோசகரா 2வது இஷ்யூல இருந்தாரு அப்படின்னு. அப்போ வந்து மற்ற விஷயங்களை சாப்பிட்டா இருந்தாலும் ஒரு அறச்சீற்றம் மதுவந்திர எப்பவுமே இருக்கும். என்னன்னா ஒரு இது ஏற்கனவே நம்ம ஒரு குவிய மீட்டிங்களோட சொல்லியிருக்கேன். ஜெகதான்னு ஒருத்தர் வந்து ஒரு கதையை எழுதி அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி சாவியில அதை பப்ளிஷ் பண்ணி பரிசு வாங்கினது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போட்டு அவர் வந்து ஒரு ஒரு கட்டுரை எழுதினார். திங்க் அது பூவாளம் 2வது இஷ்யூலயே எழுதினார். அதை அவர் வந்து எழுதின ஐ மீன் இப்ப கடைச்சங்கம் எழுதாரு. கவிதையை தவிர உரைநடையில எழுதப்பட்ட 2வது இதுன்னு சொல்லலாம். அது வந்து இந்த கட்டுரை. அதுல வந்து அதை பத்தி சொல்லும் போது இவர்கள்லாம் எழுத்தாளர்கள் இல்லை, எழுத்தாளர்கள் என்றால் எழுத்தை ஆள்பவர்கள், இவர்கள் எழுத்தர்கள், காப்பீடிச்சு எழுதுறவங்கிற மாதிரி அவர் கோபமா எழுதிப்பாரு. அந்த மாதிரி கோபமான மதுவந்தியை வந்து அந்த நேரத்தில் நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோங்க. பக்கத்துல நின்று அந்த ஒரு நான் சுரேஷ்ட சொல்லுவேன். அப்போ இந்த வறுமை நேரம் சேர்ப்பு அந்த நேரம் ஒரு தாடியும் ஜோல்னா பையன் போட்டு சுத்திட்டு இருப்பான். ஒரு கோபம் வரும், ஆர்குமெண்ட், அந்த மாதிரி இருந்த மதுவந்தி. இன்ஃபேக்ட் இப்ப எழுதக்கூடிய கவிதைகள் விட அந்த காலத்துல அவரும் ஒரு ரொமான்டிக்கா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதை வந்து ஒரு நிமிஷம் படிச்சிருக்காரு. படிச்சிட்டேன் இல்லை, ஜஸ்ட் அதை பத்தி சொல்றேன். அதுலயும் அது குளத்துக்கு அலைகள் இல்லை, அதுவும் அவர் எழுதினதான். அதை பத்தி நம்ம தொகுப்பே போட்டோம். நம்ம கொலுசை மென்ஷன் பண்ணி ஒரு கதை எழுதிப்பாரு. அப்புறம் வந்து தொடர்ந்தபடியேன்னு ஒரு ஒரு கவிதை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து அதோட ஒரு ஒற்றுமை என்னங்கிறது அப்புறம் தான் பார்த்தேன். அது வந்து அதாவது அடுத்தடுத்த பக்கங்கள்ல வர்றதுனால இதை நான் சொல்ல முடிஞ்சது, என்னால உங்களுக்கு சொல்ல முடியுது. நதி நடுவழியில் நிற்பதற்கில்லைன்னு ஆரம்பிக்கும். நதி முடிக்கும் போது நதி நடுவழியில் நிற்பதற்கில்லை என்று எதற்கென்றும் நதியின் பயணம் முன்னோக்கி எப்போதும் முடியும். அந்த பக்கத்தோட அந்த கவிதை முடிஞ்சது. பட் அடுத்த பக்கத்துல வந்து லாசாரா இருந்து தினமணி கதிர் அந்த நேரத்துல வந்து ஒரு நாங்க படித்ததில் பிடித்துன்னு போடுவோம் இல்லையா, அதுல வந்து ஒரு 4 வரிகள் இருக்கு. அதை வந்து நீ சுரேஷ்ட படிச்சு காட்டணும். நீ காலத்தை போக்க இங்கு வரவில்லை, நீ காலத்தோடு போகவும் இங்கு வரவில்லை, நீ காலத்தை நிறுத்த வந்திருக்கிறாய், ஒரு கணத்தில் ஒரு யுகம் பண்ண வந்திருக்கிறாய், நீ நித்தியன் அப்படிங்கிறத லாசாரா சொல்லியிருப்பார். இது வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு என்ன காலத்தை போக்க வரவில்லைங்கிற பாருங்க, முடிச்சு போய் நான் காலத்தை, அந்த மாதிரி ஒரு ஆளுவன். அதான் ரம்யா. சோ இது வந்து பூபாலத்தை பத்தி அதுக்கப்புறம் பூபாலம் நம்ம திருப்பி வரப்போறோம். 85ல வந்து 85ல வந்து 3 பிரதிகள் வந்து அச்சுதழ்களா வந்தது. அப்போ வந்து குவார்டர்லி மேகசினா கொண்டு வந்திருந்தோம். நான் வருஷத்துக்கு 4 இஷ்யூ 3 இஷ்யூ பண்ணோம். 4வது இஷ்யூ எதனால பண்ண முடியல ஞாபகம் இல்லை எனக்கு. அதோட அதுக்கப்புறம் அவன் வந்து நான் வந்து 83ல அவனுக்கு தெரியும். 82ல வந்து 82 83ல ஒரு 4 மாச கேப்ல என்னோட பேரண்ட்ஸ் தவறி போனதுனால நான் 83ல நான் ஆடிட்டிங் வேலையை மதுரையை வெறுத்து போய் நான் சென்னைக்கு வந்தேன். அப்பதான் ஆர்கே சந்திச்சேன். ஆர்கே சந்திச்ச போது அந்த கதையும் தெரியும். ஆர்கே ஏற்கனவே பூபாலத்தை எழுதிட்டு இருக்காங்கிறது அந்த முதல் அறிமுகத்துல எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்படி வந்து எனக்கு உடனே எனக்கு ஆறுதலா இருந்து ஆர்கே தான். ஸோ ஏன்னா எங்க அம்மா போய் 19 நாள் நான் அங்க இருக்கேன் பெங்களூர்ல. சாரி. ஸோ இது வந்து மெட்ராஸுக்கு வந்து அப்புறம் ரம்யன் வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சது. நான் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிய போற நேரத்துல நான் வந்து ஆர்டிகல்ஷிப்
என்ன சொல்றது, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் மதுரையில் இருக்க முடியாதுங்கிறதுனால. அவன் 3 வருஷம் கழிச்சு முடிச்சுட்டு வென்ட் டு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு. ஈ காட் அ ஜாப் தேர், ஈ ஒர்க் தேர். அப்போ சொல்லுவான், என்னடா அது அநியாயமா இருக்கு, என் பேரை சொல்லி அவன் லஞ்சம் வாங்கிட்டு போறான்டா அப்படின்னு. என்ன, நான் வேணாங்கிறேன், இல்ல அவர் கேட்பாருன்னு சொல்லி என்ன வாங்க போறது. அந்த வெறுப்பு வந்துட்டு ஹி ரிசைன் த ஜாப். அப்புறம் வந்து சென்னையில வந்து கர்க் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணான். சுரேஷுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எழும்பூர்ல இருந்த போது கர்க் ஸ்டீல்னு ஒரு ஒரு ஸ்டீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணான். ஏன்னா ஆமா ஆமா நாங்கெல்லாம் அந்த நாங்க வந்து இந்த கேட்டி படத்துக்கு போகும்போது ஒரு படத்தோட டிக்கெட் கிடைக்கல, அவங்க பாஸ் தான் வாங்கி கொடுத்தான் டிக்கெட். இந்த கேசினோ தேட்டர் நினைக்கிறேன், கேசினோ தேட்டர்ல வந்து வாங்கி கொடுத்தாரு. ஆர்கே ஞாபகம் இருக்கும். அந்த ஞாபகம். கமலஹாசன் நடிச்ச படம் சாகரா அது ஒரு படம். இந்த படம் அவன் பார்த்து அதுக்கப்புறம் தென் ஈ மூவ் டு டெல்லி. டெல்லியில வந்து இடிஎன்டில ஒர்க் பண்ணான்னு, ஹை பொசிஷன்ல இருந்தான்னு சொன்னார் அவர். ஸோ இப்போ நமக்கு பூபாலத்தை பத்தி ரொம்ப சொல்ல முடியாத காரணனால இது நான் பூபாலத்தை எல்லாருக்குமே தெரியும் இருக்குன்னு பல விதங்கள்ல பேசியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து அவர் டெல்லிக்கு போயாச்சு. அந்த நேரத்தில் ஐ ஆல்சோ காட் மேரிட். அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ டெல்லியில அவர் என்ன பண்ணாரு, எனக்கு வந்து பென்னேஸ்வரன் அந்த இடத்த பத்தி சொன்னா நல்லா இருக்கும். பென்னேஸ்வரன் இருக்கீங்களா? பென்னேஸ்வரன் இருந்தாரே இருக்கேன். சார், சொல்லுங்க சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். பென்னேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்றது, வீரு என்கிற ஒரு அற்புதமான மனிதனை பத்தி பல வகையில பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் பேசதான் போறீங்க. நான் ரொம்ப ஷார்ட், இந்த ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கனால என்னால முடிஞ்ச வரைக்கும் ரஷ் பண்ணேன். கொஞ்சம் பேச 89ல வந்து 89ல சாரி 87ல நினைக்கிறேன். அப்போ யதார்த்தால நான் நாடகங்கள் போட்டுட்டு இருந்தோம். வெளிமுற்ற நாடகங்கள் நிறைய. அப்போலாம் என்கிட்ட ஒரு மேடையை வாடகைக்கு போடுற வசதி எல்லாம் கிடையாது. அதனால வந்து ஸ்கூல் கிரவுண்ட்ஸ்ல, சில பர்த்டே பார்ட்டிஸ்ல, சில அந்த மாதிரி போட்டப்போ திடீர்னு வீரு ஒரு நண்பர் அழைச்சிட்டு வந்தார். ரொம்ப ராவா இதுவா இருந்தாரு. ரொம்ப சாது, அதாவது இந்த மனுஷன் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப ஒரு கலாட்டாவான பிளே அது. 3 பண்டிதர்களும் ஆண்ட சிங்கம், ஜி சங்கர பிள்ளையோட பிளே, ராமானுஜம் மொழிபெயர்ப்புல. அது வந்து ஒரு வெளிமுற்ற ஒரு ரொம்ப பயங்கர கலாட்டாவான, ரொம்ப அற்புதமான ஒரு நகைச்சுவை மிகுந்த நாடகம். 2வது நாள் ரிஹர்சல்ல வந்து ஒரு ஃபிளாஷ் வந்து அவங்க வீரு எங்களை காட்டான் பாருங்க அந்த நடிப்புல. நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. ஒரு எல்லாருக்குமே, அதாவது யதார்த்தா குரூப் எப்படின்னா வந்து அதுல வந்து ஒரு வாட்ச்மேன் ஒரு மெம்பர், ஸ்கூல்ல வந்து பியூனா இருக்கிறவர், குமாஸ்தாக்கள் எல்லாம் ஒரு சின்ன 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 அளவுல இருந்தப்போ 4வது நாள் தான் நாங்க வந்து எப்பவுமே கேட்க மாட்டோம் நீங்க எங்க வேலை செய்றீங்க. 4வது நாள் வந்து நண்பரை கேட்டேன், எங்கேயா இருக்காரு சொன்னா இடிஎன்டி கம்பெனில வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் பொசிஷன்ல வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அப்போ வந்து நான் இந்த பொருளாதார ரீதியா பேசல. எங்களுடைய சம்பளங்கள், வீருடைய சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு கூட அதிகமா இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தா. ஆனா ஒரு தர லெவல்ல வந்து எங்களோட வந்து என்ன மனுஷன் மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு எளிமை. இப்படி ஒரு மனிதன் வந்து எளிமையா இருக்க முடியுமா? அதே மாதிரி அந்த ஆள் வந்து நாடகத்துல உள்ள நுழைஞ்சான் பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து நான் சாந்த் கா மூட்டையில ஒரு ஹிந்தி பிளே, கஜானன் மாதவ் முக்தி போத் என்கிற ஒரு கவிஞருடைய கவிதையை நான் வந்து நாடகமா பண்ணேன். அதுல வந்து வீரு வந்து ஒரு முக்கியமான பாத்திரத்துல வந்து கொடுத்தேன். அது வந்து முழுக்க முழுக்க ஹிந்தி பிளே. ஹிந்தி வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த நேரத்துல. வீருக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ பேக்ரவுண்ட்ல அந்த கவிதையை வாசிட்டே இருப்போம், அந்த நாடகம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இது சாகித்ய கலா பரிஷத்துக்காக நான் பண்ண நாடகம். அந்த நாடகத்திலயும் பாத்தீங்கன்னா வீரு வந்து அந்த ரிஹர்சல் முடிச்ச அப்புறம் அட்லீஸ்ட் 2 hours என்னோட இருப்பான். அந்த அதோடைய நுவான்சஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு கூட போர் அடிங்க, முடியாயோ நாளைக்கு பார்த்துக்கலாம் ரிஹர்சல், எவ்வளவு நேரம் ரிஹர்சல்ல மாட்டேன். ஆனா வந்து அவன் விட மாட்டான். அந்த கவிதையை வந்து டிரான்ஸ்லேஷன் வாங்கினான், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வாங்கி அதை உட்காந்துட்டு மெனக்கெட்டு தமிழ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஒரு முடியல. மெயினா வந்து அவனுடைய மெயின் ஒரு ரொம்ப முக்கியமான நாடகம் வந்து முறைப்பெண் அப்படின்ற ஒரு நாடகம், சிசு செல்லப்பாவுடைய நாடகம் அது. அதுல வந்து மாயாண்டி தேவன் அந்த பஞ்சாயத்துல ஒரு ஆளா வருவான். அந்த மதுரை ஸ்லாங் ஏற்கனவே வீருவோடைய
பிறந்தது. அந்த பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை ஸ்லாங் தான். எங்க ஹோல் குரூப்புக்கு வந்து மதுரை ஸ்லாங்கை வந்து கற்றுக் கொடுத்தது வீரு தான். வீருவும் தம்பி பாலு இருந்தான், பாலசுப்ரமணியன், 2 பேரும் ஆக்ட் பண்ணாங்க. அதுல வந்து நான் எனக்கு சுவாரஸ்யமான சம்பவம்ன்றது வந்து அவனுடைய எளிமைக்காக நான் சொல்றேன். நாங்க வந்து அந்த நாடகம் வந்து மதுரை நிஜ நாடக இயக்க நாடக விழாவில் நாங்கள் எடுத்துட்டு போனப்போ எங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் ஃபேர் தான் கொடுத்தாங்க. எங்ககிட்ட பணம் இல்லை, எல்லாத்தையும் சாப்பாடு அத்தனை பேரை கூப்பிட்டு போனோம். லிட்டரலா என்னுடைய மனைவியோட செயினை வந்து போய் அடகு வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு நாங்க போறோம். ரயில்ல போறப்போ எங்களோட அந்த இதை வந்து நான் அந்த மாதிரி சொல்ல, அந்த கந்தன் குசையிலன் அந்த இதுல சொல்ல, அந்த நேரத்துல வந்து வீருக்கு இருந்த வசதிகள், அவன் வாழ்ந்துட்டு இருந்த வசதிகள்லாம் வேற. அது எல்லாத்தையும் துறந்து ஒரு ஒரு எளிமையா எல்லாரோடும் மிக்ஸ் ஆகி அந்த ட்ரெயின்ல ஒரு அவ்வளோ லூட்டி அடிச்சுட்டு ஒரு யாருக்கோ சீட்டு கொடுத்துட்டு தரையில படுத்தான். அந்த மாதிரி ஏன்னா பொதுவாக ஒரு நாடக குழுன்னு போறப்ப எல்லாரும் தண்ணி போடுவோம். அது சொல்லாம இருக்க முடியாது. அந்த முழு கூட்டத்துல வந்து ஒரு ஒரு இதுவா இருந்தவன் எங்களை எல்லாரும் அவன் தான் பார்த்துக்கிட்டான். அதே மாதிரி ஒரு இன்னொரு நாடகம் வந்து ஜான் யானஸ்கோவுடைய தி லெசன் அப்படின்ட்டு அது பாடம்ன்ற பேர்ல நான் வந்து அடாப்ட் பண்ணேன். அது காலச்சுவடுல வந்தது. இலங்கை, கேரளா பல நாடுகள்ல வந்து அந்த நாடகத்தை மேடை ஏற்றினாங்க. நான் டெல்லியில மேடை ஏற்றின போது ஒரு நடிகர் வந்து அப்போ வந்து வீரு பிஸியா இருந்த நேரம், அந்த ப்ரொஃபஸர் ரோல் ஒன்று இருக்கும், பேராசிரியர் ஞானம் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருந்தாருக்கு. 2 மாசம் ரிஹர்சல் பார்த்தோம். 2 கேரக்டர் 2 மாசம் ரிஹர்சல் பார்த்தோம். அந்த ப்ரொஃபஸரா நடிச்சவனுடைய நடிப்பு வந்து என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு வந்து அது ஒரு ஒரு இன்கம்ப்ளீட்டா நானும் என்னென்னமோ கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி திட்டி எல்லாம் பாக்குறேன். அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல அந்த நாடகத்தை. நான் என்ன பண்ணேன்னா நேரா ஸ்கூட்டர் எடுத்துட்டு வீருடைய ஆபீஸுக்கு தான் போனேன். வீரு பாரு, நீ என்ன பிஸியா இருக்கிற, என்னெல்லாம் தெரியாது, தயவு செய்து நீ அந்த ப்ரொஃபஸர் ரோல் நீ எனக்கு பண்ணணும். இல்லை கேபி, எனக்கு வந்து இந்த இது இருக்கு, இப்போ ஆடிட்டிங் இருக்கு, இயர் எண்டிங், அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. வீரு தயவு செய்து இந்த பிளே வந்து இந்த ஸ்கிரிப்ட் இதை பாரு. மறுநாள் காலையில வந்து எனக்கு ஆபீஸுக்கு வீரு பண்றான், கேபி நான் இந்த பிளே நான் பண்றேன் கேபி, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 3 நாள் உட்காந்துட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த முழு டயலாக வந்து மனப்பாடம் பண்ணிட்டான். அந்த ஸ்கிரிப்டை தூக்கி போட்டான். இதெல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா, அவனுடைய இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கவிதைகள் ஆகட்டும், அவனுடைய இலக்கிய வாசிப்பாகட்டும், இதெல்லாம் வந்து அவனுடைய இன்வால்மெண்ட். இந்த மாதிரி ஒரு மனிதனை வந்து நான் பார்த்தது கிடையாது. நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் வந்து அவனை மாதிரி இருக்க முடியாது. அந்த நாடகத்துல வந்து அவன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணான் பாருங்க, உண்மையில அது இன்னுமே என் கண்ணில் தான் இருக்கு. ஒரு பேராசிரியர், ஒரு பிரென்சைடு, ஒரு ஒரு மன சிக்கல் பிடித்த ஒரு பேராசிரியரா வந்து டெல்லி அந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அப்படி ஸ்பெல் பவுண்ட் ஆன அவனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து, நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய பல இடங்கள்ல இந்த நாடகம் பண்ண வீடியோக்கள்லாம் வந்தது. பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். பெரிய பெரிய இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ், தமிழ் இலங்கையை சேர்ந்த இயக்குனர்கள், நடிகர்கள்லாம் அது பண்ணாங்க. அது வீரு பண்ணதுடைய ஒரு எனக்கு எல்லா வீடியோவும் வந்தது. அப்போ வந்து இப்போ யூடியூப்ல பாடம்னு போட்டிங்கன்னா வரும். அந்த நடிப்பு வந்து உண்மையிலே வந்து சொல்ல முடியல என்னால வந்து. அதுக்கப்புறம் வந்து ஜூ ஸ்டோரின்னு ஒரு பிளே, எட்வர்ட் அல்பியோட பிளே, அதுலயும் 2 கேரக்டர். அதுலயும் வந்து வீருடைய நடிப்பு ஒரு பெஞ்சில் உட்காந்து தான் ஃபுல் பிளே, 2 கேரக்டர் பேசும். அதுல இளைஞர்னு ஒருத்தன் நடிச்சான், சுரேஷ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மதுரை பையன் தான். அவனும் இப்ப இல்லை, அவனும் இதே மாதிரி வீரு மாதிரியே ஒரு நாள் எர்லி மார்னிங் எழுந்திருக்கான், வாக் போயிருக்கான். இதே மாதிரி அவனும் வந்து இறந்து போனான் அந்த நாடகத்தில் நடிச்ச வீரு. இது வீருடைய தியேட்டர். அவனுடைய கவிதைகள் நான் முடிச்சிடறேன், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடறேன். அதாவது அந்த தீவிரத்தை நான் பார்த்தது எப்பன்னா, 2வது கவிதை தொகுப்பு கேட்கும் செவிக்கு எங்கும் இசை வந்து திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, கேபி நீங்க இதை எனக்கு டிசைன் பண்ணி எடிட் பண்ணி கொடுங்களேன். ஸோ நான் ரொம்ப நச்சு பிடிச்சிடறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி 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 ஃபோன் பண்ணி கொண்டுடுவேன். ஒரு வேலைன்னா வந்து அதை பற்றி பேசுவேன், இது பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அத்தனை ஈடு கொடுத்தான். அந்த புத்தகம் கேட்கும் செவிக்கு எங்கும் இசை வந்து சென்னையில் ரிலீஸ் ஆச்சு. இங்கே இருக்கிற நிறைய நண்பர்கள் அதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுல கூட யாரும் ஒரு ஃபேஸ்புக்ல ஜெயராமன் சார் யாராவது எழுதியிருந்தாங்க, அந்த 4 கவிஞர்களும் வந்து ஒரே மாதிரி உடை அணிந்து வரணுன்ற மாதிரி ஒரு குழந்தைத்தனமா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒண்ணு. இப்ப ரெண்டாவதா வந்து மூணாவது, இன்ஃபேக்ட் அவனுடைய 3வது கவிதை தொப்பு ஒரே ஒரு ஊர்ல இருந்தது. நான் தான் அதை அட்டப்படம் பண்ணி டிசைன் பண்ணி அதுலயே வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேசிட்டே இருப்போம். அதாவது கடைசி எப்படின்னா வீரம் நானும் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசுவோம், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசுவோம். பேசினான்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்ப எப்படி நான் வந்து அந்த இது தாங்கிறது அவ்வளோ ஹரி முடியல. ஒரே ஒரு கவிதை, அந்த கேட்கும் செவிக்கு எங்கும் தேங்க்யூ இல்ல, அந்த கவிதையை நான் படிச்சேன்னா அவனுடைய அந்த கவிதை வீச்சு எல்லாருக்கும் புரியும். கவிதை அவன் அறம்பாடி இருக்கான், படுபாவி. அவன் வந்து போய் வருகிறேன், கவிதையுடைய பேர் வந்து போய் வருகிறேன். யார நினைச்சு எழுதுனான்னு தெரியல. என் பயணம் வேறு உன் பயணம் வேறு என வாழ்க்கை நம்மை பிரித்திருக்கிறது. நான் நானாக இருக்கவும் நீ நீயாக இருக்கவும் காரணங்கள் நிறைய, அது பற்றி பேச வரவில்லை நான். படியேறி மேலே மேலே போகிற பயணம் எனது, கரையோரம் தங்கி நதியோடு நிகழும் உனது பயணம். அபூர்வமாய் வாய்க்கிற சில தருணங்களில் என் உலகிலிருந்து உன் உலகை ருசித்து போக வருகிறேன். மனதுள் மீட்ட சில கணங்களை சேகரித்து பேசுகிறேன். போய் வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். இப்போ வந்து டெல்லியோட சார் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? யாராவது உங்க கூட பண்ணவங்க யாராவது வர போறாங்க சொன்னீங்க இல்லையா? அவங்க வாட்ச் பண்றாங்கன்னு இல்ல, நான் வர போறாங்கன்னு சொன்னா யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. சரி, இப்போ ஆசைப்பட்டேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ கேபி. இப்போ என்னன்னா, ஆடிட்டிங் ஃபார்ம்ல இருந்து இன்னொருத்தர் இருந்தார் சொன்னார், நாகராஜன். அவர் பேசுறதா இருந்தா பேசலாம். ஒரு நிமிஷம் நாகராஜன். ஏன்னா அப்புறம் இப்போ எங்களுக்கு 22ஆம் தேதி நாங்கள் 4 பேரும் போகிறோம். நான், நாகராஜன், ஆர்கே அண்ட் சுரேஷ் 4 பேருமே அவங்கள போய் பார்த்து ராஜாமணி என்ன பண்ணாரு தெரில கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ நாங்கள் 4 பேரும் போகிறோம். நாகராஜன் அன்மியூட் பண்ணிக்கோ. ஹரி, ஒரே ஒரு செகண்ட், நான் ஒரு சின்ன வேண்டுகோள், நான் மறந்துட்டேன். அவனுடைய அந்த 3வது கவிதை தொகுப்பு வந்து பிளான் பண்ணிட்டே இருந்தேன். முதல்ல இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர்ல டெல்லியில ரிலீஸ் பண்ணலான்ட்டு நான் தான் திட்டினேன். எதுக்கே ஒரு தமிழ் கவிதையை கொண்டு போயிட்டு அங்க இந்தியாவில பண்ணா, நம்ம தமிழ் சங்கத்துல பண்ணலாம். தமிழ் சங்கத்துல நான் பேசினேன், நான் பண்ணலாம். அந்த மாதிரி அவன் வந்து ஜஸ்டிஸ் ஆர் மாதேவன் கிட்ட கூட பேசியிருந்தான். அவரும் வந்து டேட் அப்புறமா வந்து வாங்கி அதை நம்ம சென்னையில ரிலீஸ் பண்ணோம். ஒரு அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு அந்த ஒரு புத்தகத்தை வந்து வச்சுட்டு அவனுடைய கவிதைகள் பத்தி நம்ம பேச ஒரு வாய்ப்பு பண்ணலாம். அதுல தயவுசெய்து என்ன கூப்பிடுங்க, நான் கூப்பிடுறேன். நாகராஜன் அன்மியூட் பண்ணீங்க சார். அன்மியூட் பண்ணீங்க நாகராஜன். மியூட்ல இருக்கு. நமஸ்காரம். எல்லா நட்புகளுக்கும் மனம் வீசிய நம் நண்பன், உங்களுக்கு வீரு, எனக்கு ராகவன், உங்களுக்கு மதுவந்தி, எனக்கு மதுவினும் மேலான இனிமையான நண்பன். அவனை 1980 எனக்கு அவனை தெரியும். 80 அதுலேருந்து நான் அவன் தான் கூப்பிடுவேன், நீங்க அவர்னு கூப்பிடுவீங்க, கவிஞர்னு கூப்பிடுவீங்க. அவன் கவிஞனா இருந்தாலும் மதுவந்தியாக இருந்தாலும் என் மனதுக்கு மிகவும் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்தவன் தான். அவனை பத்தி பேசினா எனக்கு அழுகதான் வரும். நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறீங்க, இவ்வளவு கோர்வையா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமோ ஒண்ணு மட்டும் எனக்கு கண்டிப்பா சொல்ல முடியும். ஈடு செய்ய முடியாத இழப்பு நட்பு. மனம் வீசி கொண்டிருந்த ஒரு மதுவந்தி, மது பரப்பிய ஒரு நண்பன் போயிட்டான். அவன் போற வயசான்னு கேட்டா அவன் உத்தமனா இருக்கணும். ஏன்னா உத்தமர்களுக்குத்தான் இறைவனும் உடனே அழைப்பானா, விதியும் உடனே அழைக்குமா. அவளுக்கெல்லாம் தேவைங்கிறனால கூப்பிட்டுருக்கான் போல் இருக்கு. ஆனா நம்மளை உண்மத்தன் ஆக்கிட்டு அவன் உத்தமன் ஆயிட்டான். விதி அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ஆன்மா சாந்தி அடையட்டும். நல்ல இடத்துல அவனுக்கு
பிறவே இல்லாத ஒரு மறுபிறவே இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கட்டும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. இப்போ இப்போ வந்து டெல்லியிலேருந்து திருப்பி இப்போ சென்னை கனெக்ஷன் வர்றது வந்து குவிகம் மூலமா. ஆர்கேக்கு வந்து அதில் ஒரு பெரிய பங்கு. இப்போ நாங்கெல்லாம் நான் வந்து குவியத்தில் பங்கெடுக்கும் போது அதுக்கு முன்னாடி நான் வேலையை விட்டுட்டு நான் இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஆர்எஸ் வாங்கிட்டு சீரியஸாக ஒன்றும் படைப்புகளை பற்றி நானும் யோசிக்கல, வீருவும் யோசிக்கல. பட் வீருவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து என்னன்னா, வீருவோட சன் அனிருத்து தான் மதுவந்தியை திருப்பி கவிதை எழுத சொன்னது. என்னப்பா நீ கவிதை எழுதுறீன்னா ஏன்பா, ஏதாவது இட் ஹேப்பன் அதர் வே, அதாவது என்ன சொல்றது, சுவாமி கும்பகோணம் இது மாதிரி சுவாமி மலை மாதிரி தந்தைக்கு உபதேசம் பண்ண பையன் அவன். என்னன்னா இனி என்ன கவிஞர்னு சொல்ற, நீ கவிதை எழுத மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணி கவிதை எழுத சொன்னது அவரோட சன் அனிருத். அது மட்டும் இல்லாம ஒரு டயத்துல அவர் எழுத கவிதையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி திருப்பி பழசே எழுதி உட்காந்துருக்கீங்களே, அந்த அழகியல்ங்கிறது முக்கியம்தான், அட் த சேம் டைம் கான்டெம்பரரி டாபிக்லாம் எழுதணும்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நிறைய அந்த செல்போன் பத்தி கச்சேவின்லாம் எழுதுவாரு. ஸோ இந்த இதெல்லாம் அவர் வந்து இந்த கரண்ட் டாபிக்ஸை வச்சு எழுத ஆரம்பிச்சது, டெக்னாலஜி பத்தி எழுத ஆரம்பிச்சது, அது வந்து அனிருத்தோட என்கரேஜ்மெண்ட். ஸோ இது ஒரு சின்ன விஷயம் நடுவில் அவர் சன்னை பத்தி சொல்றதுக்காக சொன்னது. இப்போ இந்த குவிகம் சும்மா இருந்தவங்கெல்லாம் எழுப்பி உட்காத்தி வச்சது ஆர்கே வந்து அப்போ இந்தி பிரச்சார சபா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நீங்க அந்த நேரடி இதுல நிகழ்வுகள்லாம் பகிர்ந்து வருவாரு. நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி, அவ்வளோவா போக மாட்டேன். பட் அது ஜூம் மீட்டிங் வந்தானா போக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உள்ள வந்ததுதான் நான், சுரேஷ் எல்லாருமே. அப்படிதான் நம்ம வந்து பூபாலம் அப்படிங்கிறது வந்து ரிவைவ் பண்ணதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்பதான் எனக்கு அந்த இதை பத்தி ஆர்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆர்கே 2 minutes பேசலாம். ஆர்கே சரி, நான் கூடிய வர 2 நிமிஷத்துல 3 நிமிஷம். ஓகே, நிறைய பேர் பேசணும், அது ஒண்ணு. அன்னைக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஐடியில ஜாயின் பண்ணும்போது நான் அவனு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என் பேரை கேட்டு நீங்க தான் ராமேஸ்வரனான்னு கேட்டேன். பேரை போட்டுச்சு பூபாலத்துல உங்க கவிதை படிச்சிருக்கேன் அப்படின்னா, பூபாலம் இந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னா பூபாலம் ஆசிரியரே நான் தான். அதுக்கப்புறம் வந்து வீருவே சுரேஷ் எனக்கு லைஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருவோம். அவன் தான் ஹரிதான். அதுக்கப்புறம் நாங்க எப்போ வாடா போடணும்னு ஆரம்பிச்சோம் தெரியல. ரொம்ப உணர்வு பூர்வமா நான் இப்ப சொல்லணும்னா, ராஜாமணி என்னோட பள்ளி தோழன். ஆனா ராஜாமணிக்கு அப்புறம் எங்க அம்மாவை லைவா பார்த்து பழகி சாப்பிட்டவங்க இந்த 4 பேரும் தான். எங்க அப்பாவை பார்த்தவங்க சில பேர் இருக்காங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல, பட் எங்க அம்மாவை பார்த்து பழகினவங்க இந்த 4 பேரும் தான். அதே மாதிரி கோபி அம்மா கையால் தான் நாங்க சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது வந்து வீரு வந்து எப்பவுமே வந்து ஆஃப் லைட் வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆறுதலா இருந்தான். எனக்கு வந்து மனசே உடஞ்சு போச்சு. அவன் நாகராஜன் ஃபோன் பண்ணி, டே என்னடா விளையாடாதடா ஜோக் அடிக்காதடா அப்படின்றா. இல்லடா போயிட்டான், நான் ஒரு பக்கம் ஆகிறேன், அவன் ஒரு பக்கம் ஆகிறான். அந்த மாதிரியான ஒரு நட்பு. எனக்கு நான் என்னோட வலி அவசியம் நான் அவன்கிட்ட தான் கொட்டி வைப்பேன். எவ்வளவு பாசிட்டிவா பேசுமா, புண்படுத்தாம பேசுறதுலாம் அவன்கிட்ட இருந்து கத்துக்கணும். இதுல வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எனக்கான டயத்துல முடிச்சிடுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ப்ரமோஷன் ஆபீஸ்ல ப்ரமோஷன் நடக்குமோ அவங்கள பத்தி ஒரு 4-5 பக்கத்து கவிதை எழுதிட்டு ஒரு எண்டா ஒரு கவிதை சொல்லுவேன். அது எல்லாருமே வந்து அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா அந்த கவிதை கடைசியில் வாசிப்பாரு அப்படின்னு. இது வந்து ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச மாதிரி சுரேஷ் ஃபங்க்ஷன்லையும் சொல்லிவிட்டேன். அது வந்து மதுவந்தியோட கவிதை. அதை வந்து வாசி முடிச்சு, என்னடா வீரு கவிதை சொல்லிட்டாங்க. இல்லடா நான் அவன்கிட்ட வந்து ஓல்டு ரைட் வாங்கிட்டேன், அவன்கிட்ட உன் கவிதை என் கவிதையா மாத்திட்டேன். அது இதுவே கேட்கறது அசுத்தமா அதகா குஞ்சலகாங்கிற மாதிரி. இது வந்து நண்பன் எழுதிய கவிதை அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே எல்லாம் கிளாஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி எழுதின கவிதை இது. சுரேஷ் வாசிக்கும் போது என்னடா அரியும் வந்திருந்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு. வர்றவங்களாம் அந்த கவிதை நல்லா இருந்தாங்க. அவனுடைய கவிதை போய் வா, கொடுப்பதற்கு என்னிடம் கவிதைகள் மட்டும், பகிர்ந்து கொள்ள அனுபவங்கள் மட்டும், கிடைத்த கொஞ்ச நேரங்கள் கேள்விகள் விசாரணையால் ஐயங்கள் இப்படி கிளப்பி விட்டேன். மலை உச்சி மட்டும் இலக்கண மேலே மேலே போகாமல் மரங்களின் பச்சை கிளிகளின் கீதம் என்று வேடிக்கை பார்த்துபடி இருந்து விட்டேன். ஆற்றிலை திளைத்து விட்டு இக்கரையிலேயே இளைப்பாரியபடி இருந்து விட்டேன். சேர்த்தவை எதுவும் இல்லை,
பொறுக்கி எடுத்து போட்ட சில கவிதைகளும் சில அனுபவங்களும் தவிர, பழகிய பாசத்தில் விடைபெற வந்திருக்கிறார் போய் வா. வா என்பதை குறித்துக் கொள் உன் மனசு. இது வீருவுக்கும் பொருந்தும். வா என்பதை குறித்துக் கொள் உன் மனசு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. ஆர்கே சொல்லும்போது எனக்கு ஒரு வீரு வந்து எங்களோட கோச்சிருந்த ஞாபகம் இருக்கு. இந்த கவிதையை பிரிண்ட் பண்ணும்போது மனசில்ங்கிறத மனசில்னு போட்டோம். அது ஒரு புள்ளி வந்து சேர்ந்துருச்சு மேல. ஏண்டா கவிதையை என்னடா மாத்திட்டீங்கன்னு திட்டினா அது இந்த கவிதையோட சேர்ந்த ஒரு விஷயம் அது. அதே மாதிரி அவ வந்து ஒரு நல்ல உணவு பிரியன், நல்லா சாப்பிடுவான். தமிழ்நாட்டுல இருந்துட்டு சப்பாத்தி விரும்பி சாப்பிட்ட ஒரே ஆள் அவன் தான். என்னடா சப்பாத்தி சாப்பிடணுமோ அப்போ இப்ப கூட சமீபத்துல ஐ திங்க் லாஸ்ட் டைம் பார்த்தவங்க கேட்டேன், உனக்கு சப்பாத்தி மேல இன்னும் மோகம் தீர்வையாடா? நார்த் இந்தியால நான் உட்காந்துருக்கேன்னு ஒரு சிரிச்சான். as usual. சிரிச்சு அது எப்படிடா போகும் சப்பாத்தி மோகம் அப்படின்னா. அதுதான் வீரு. எனக்கு அவனுக்கு ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல ஒரு பாக்கி ஒண்ணு இருக்கு. அது பிக்கா சொல்லிடுறேன். என்னன்னா, எங்க அம்மா கேரளா ஸ்டைல பண்ற ஒரு பைனாப்பிள் தேங்காய் அரைச்ச குழம்பு பத்தி அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு இது பண்ணி கொடுன்னா அவன் கேட்டு நான் அது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எங்க அம்மா போயாச்சு. இப்போ ஏதோ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அந்த அவனுக்கு வந்து அதை பண்ணி கொடுத்துறேன்டி அவனுக்கு. நீ ஏன்னா அவளும் கேரளா ஸ்டைல பண்ணாலும் அவட்ட சொன்னேன், நீ அது நம்மளாவது பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. அது நினைச்ச நேரமா என்னன்னு தெரியல, அது சாப்பிடாம போனான். அந்த கணக்கு எப்பயா வச்சுப்போம் நம்ம. அடுத்து இந்த இது இப்போ குவிகம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பூபாலம் இன்ட்ரோடக்ஷன் வருது. சிறகு பேசுறேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சுந்தரராஜன்ட்ட கொடுத்துறேன். அவர் தொடர்ந்து நடத்துவேன் குவிகம். ஹரி, ஒரே ஒரு நிமிஷம். இந்த உணவை பத்தி சொல்லும்போது அவன் எங்க ஆத்துக்கு ஒரு தடவை வந்து போது, உங்க ஆத்துல புளிச்ச மோரே கிடைக்காதா அப்படின்னா. அந்த புளிச்ச மோரையும் சாப்பிடக்கூடிய ஒரு அந்த ரசிகத்தன்மை. ஒரே ஆளு புளிச்ச மோரை சாப்பிடுற ஒரே ஆளு. ஆமா, புளிச்ச மோர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டான். அது மறக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. இப்ப சார் சேருங்க சார். வணக்கம், கேக்குதா? அதாவது எல்லாருக்குமே ஒரு மையப்புள்ளி இருக்கும். அந்த மையப்புள்ளி வந்து சென்னை பூபாலத்தை பொறுத்தவரையில அது வந்து ஆர்கே தான். ஏன்னா ஒரு பழைமாம்பரத்துல ஒரு வீட்டுல 2 பேரும் பார்க்கும்போது டக்குன்னு வீரராகவனோட கவிதை புத்தகத்தை எடுத்து எனக்கு கொடுக்குறான். ஆர்கே வந்து பல வருஷங்கள் நான் நாடக உலகத்துல இருக்கும்போது தெரியும். அதனால நீ வா போதான். ஆனா அந்த மாதிரி யாருப்பா இது என்னன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் அவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கி அலைபேசி எண்ணை வாங்கி நான் பேசும்போது இந்த கோப்பொருஞ்சோழன் பிசிறாந்த யாருன்னு நட்பு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சிறகு ரவிச்சந்திரனும் வீரராகவன் மதுவந்தியும் தான் அந்த நட்புன்னு இந்த சமகாலத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு நண்பர். அவரை வந்து நேரடியா பார்த்தது இந்த குவிகம் ஒரு ஏற்பாடு பண்ண ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட் முடிஞ்சு நம்ம கிருபானந்தன் வீட்டுல மீட் பண்றோம். அப்போ எல்லாரும் எதுவும் பேசிட்டு இருக்காங்க. நான் அவரை பக்கத்துல சேர போட்டுக்கிட்டு சில கேள்விகள் கேட்டேன். ஏன் கவிதைக்கு வந்தீங்க? கதை எழுதுறது இல்லையா? எழுதின கவிதை எது? அவர் எழுதின முதல் கவிதை புரசரமானது பஸ் ஸ்டாப் பாஞ்சாலின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை ஒரு இம்மி அளவு கூட மாறாம தடங்கள் இல்லாம சொல்றாரு திரும்பி மதுவந்தி. அதுக்கப்புறம் அடிக்கடி அலைபேசியில பேசுறது. அவங்க 5 பேர் சேர்ந்து 6 பேர் சேர்ந்து புத்தகம் வெளியிட்டாங்க ஒரே மாதிரி உடை உடுத்தி. அந்த சமயத்துல கூட இந்த ஒரே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க ஒரே மாதிரி உடை அணியிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் மதுவந்தி பத்தி என்னால் சொல்ல முடியும். ஆனா நேரம் கருதி அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும், அவரோட நினைவுகள் நம்மை மீட்டு இன்னும் முன்னால் கொண்டு செல்லட்டும் என்று சொல்லி வணங்குகிறேன், வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரே ஒரு விஷயம், இது சுந்தரராஜன் கொடுக்கறதுனால டாக்டர் பாஸ்கரன் பேசுறீங்களா? பாஸ்கரன் சார் ரொம்ப ஷாக்கானது அவர் அந்த டெத் நியூஸ் கேட்டுட்டு. அதாவது டாக்டர்களுக்கு வந்து மரணம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறது வந்து புரிஞ்சிருந்தது அன்னைக்கு அவர் பேசும்போது தான். டாக்டர் இந்த கூட்டத்துக்கு மீட்டிங்ல வரத்துக்கு ஓபன் பண்ண உடனே வெளிச்சமே இல்லை. திரும்பி 2-3 தான் அணைச்சு போடுறேன். அந்த ஸ்கிரீன்ல வெளிச்சமே இல்லை. ஒரு கட்டம் கருப்பா இருக்கு. மதுவந்திங்கிற பேரும் அந்த பிரகாசமும் இல்லை. எனக்கு யாருக்கானுமே தெரியல. அவரோட எனக்கு பழக்கம் ரொம்ப குறைச்சல். 2 தடவை நான் டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்ல இருந்து பேசியிருக்கேன்.
ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கார். அப்புறம் ஹரி பையன் கல்யாணத்துல பார்த்திருக்கேன். அந்த ஒண்ணா புஸ்தகம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த எல்லாம் குழந்தை மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு அவரும் ஆர்கேன்னு சொன்னபோது தாங்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பேசுனது எல்லாம் அவங்களுக்குலாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இயர்ஸ், அவ்வளோ வருஷம் அவரோட பழக்கம். என்னோட பழக்கம் சில அதிகமா மணித்துளிகளே சொல்லல. அவ்வளோ மணிதான் இருக்கும். ஒரு எல்லா நேரத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 2 நாள் பேசியிருப்பேன், அவரோட பழகியிருப்பேன், அவ்வளோதான். ஆனா 2 நாளோ 2 வருஷமோ 2 மாசமோ 20 வருஷமோ அந்த இம்பாக்ட் அவர் ஃப்ரெண்டு மேல கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் அவரை பத்தி அவ்வளவு சொல்றாங்க. ஸோ ஒரு மனிதனால் எப்படி இவ்வளவு பேரை அரவணைச்சு போக முடியும்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் வந்து நிறைய இழப்பு வாழ்க்கையில் இந்த உறவினர்களா இருப்பாங்க, அம்மா அப்பா அது மாதிரி. ஆனா ஒரு உடன் பிறந்த சகோதரன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தாங்கவே முடியல. அன்னைக்கு காத்தால ஃபேஸ்புக்ல ஹரி ஏதோ போட்டு சரியா பர்த்டே போட்டிருக்கு. ஐயோ பர்த்டே கூட தெரியல பாரு நமக்குன்னு அவசர அவசரம் படிக்கிறேன். அதன் நிறம் மாறும்போது என்னால தாங்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் சொன்னதுல ரொம்ப சிரிப்பு வந்து வருவார் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு தான் சார். நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம், பணம் எல்லாம் கவலைப்பட வேண்டாம், அது பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு முழு இன்வால்வ்மெண்ட், எந்த மீட்டிங்லயும் அந்த யார் பேசுறாங்களோ அதை அப்படி யாரையுமே பார்க்கணும். அவரை பார்த்தாலே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கைத்தட்டல், 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சிரிப்பு, அவ்வளவு ரசிப்பார். அவரால் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு தப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. எனக்கு மதுவந்தி வந்து இன்னும் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நினைவுகள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங். அவர் மனிதன் உடம்போட இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் வந்து நம்ம மேல படுத்தி இருக்கிற அந்த இம்பாக்ட் வந்து மாறவே மாறாது. அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. நான் வந்து இவ்வளவு நெகிழ்ந்து சொல்றது அளவுக்கு எனக்கு ரொம்ப இன்சிடென்ட்லாம் சொல்றதுக்கு நேரமும் இல்லை, சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பான மனிதர். அவரோட கவிதைகள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட், அவரோட கவிதைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு முழு தொகுப்பா கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கூகை மூலமா கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்க சிதறி கிடைக்கின்ற அவருடைய கவிதைகள் அனைத்தையும், அதை தவிர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற அவங்களுக்கு வந்து அவர் ஏதாவது மனசுல வச்சிருந்திருக்கலாம் ஆசை, இது பண்ணோம் அது பண்ணோன்னு. அது ஏதாவது நம்மால் செய்ய முடியுமானால் அதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். மதுவந்திங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு தேன் போன்ற இனிமையான மனிதர் அவர். அவரை இழந்திருக்கோங்கிறதே இன்னும் என்னால் நம்ப முடியல. அவ்வளவு தூரத்துக்கு என்னை பாதிச்சு எந்த இழப்புமே அவ்வளவு பாதிச்சது இல்லை எனக்கு. இது ரொம்ப பாதிச்சது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா அவ்வளவு நேரம் தான், குறுகிய காலம். அந்த காலத்துக்குள்ள அவங்களுக்கு இப்ப கூட வந்தவொடனே இன்பாக்ஸ்ல பாக்குறேன், வெல்கம் டாக்டர் பாஸ்கர் போடுவார். முதல்ல லேட்டா வந்தாலும் பார்த்தாலும் முதல்ல ஒரு ரெக்கக்னிஷன். அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அவர்கிட்ட கத்துக்கணும். அவருடைய நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கணும். யார் மேலேயும் குத்தம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கும். 1 to 1 பார்த்தா எல்லாரும், வத்சலா மேடம்ல இருந்து நேத்துக்கு வந்திருக்க நம்ம மஞ்சுளா மேடம் வரைக்கும் எல்லாரும் வயது, அனுபவம், கால இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பு, எல்லாருக்கும் உதவி, எல்லாருக்கும் அந்த ஒரு அப்ரிசியேஷன். ஃபோன் பண்ணி ஒரு கதை நம்ம குரூப்ல யாரோட கதையாவது தினமணி கதையிலயோ இல்லை எங்க வந்து அதை உடனே லிங்கை போட்டுருவாரு. எல்லாரும் படிக்கும், நம்ம குரூப்ல இருந்து வந்திருக்கு பாருங்க. அந்த ஒரு மனசு யாருக்குமே வராது. அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம், ஒருத்தருக்கு 1 மணி நேரம் போறாது. மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாவும் அதே சமயம் ரொம்ப பாரமா கனத்து போயிடுச்சு. இதை எப்படி நன்றி காம்பன்சேட் நன்றி பண்ணணும்னு டாக்டர். எனக்கு தெரியல. நன்றி டாக்டர். காம்பன்சேட் பண்ண முடியாது. இருந்தாலும் அவரோட நினைவுகள் நம்மளோடய இருக்குங்கிறது தான் ஒரு இந்த துக்கத்துல ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நன்றி டாக்டர். அதான் இவரை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நான் தெரிஞ்சுட்டு இருக்க கூடாதான்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு என்னோட நண்பர் ராஜகோபாலன். ஸோ அதனால அது மாதிரி ஸ்ரீகாந்த் திருச்சி நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படிங்கிற ஒரு இரங்க செய்தியை வந்து எனக்கு அனுப்பிச்சு, தயவுசெய்து நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோல டியூட்டில இருப்பேன், எனக்காக படிச்சிருங்கன்னாரு. ஸோ ஸ்ரீகாந்த் திருச்சி அவர் இந்த செய்தியை எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ வந்து ஐ திங்க் சுந்தரராஜன் சார் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம்.